நம்புறோம். இது எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறது தான். ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் 3 months 6 months 1 year 3 year வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க 20s ப்ரைம் டைமில் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு 2 to 3 months மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க. ஐயோ அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க வாழ்க்கை அப்படி போச்சு சொல்லிட்டு எதுவுமே ஃபீல் பண்ணாமல் அந்த மொத்த பெயினையும் உங்கள் ஒர்க் அண்ட் கெரியரில் காட்டுங்க. நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் ஓவர் இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அவளுக்கு எவ்வளோ நீங்கள் லேசினஸாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்க ஹார்ட் பிரேக்கே அவங்க லேசினஸ்க்கு ஒரு ரீசனாக வச்சிருப்பாங்க. அந்த ஹார்ட் பிரேக் நடக்குதோ இல்லையோ அவங்க லேசினஸ் தான் இருக்க போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்கள் 20s ப்ரைம் டைமை நீங்கள் வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. நம்பர் 2, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருக்கிறது. அந்த ஐடியா இந்த ஐடியா அப்படி ஆகிடும் இப்படி சம்பாதிச்சிடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஐடியா நல்லா இருக்கா, ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கலாம். நோ, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி யோசிக்கும் போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி தான் இருக்கீங்க. இங்கே எல்லாருக்கிட்டையுமே அந்த ஐடியா இருக்குது. அந்த ஐடியா ஒர்க் ஆகும் எப்போனா நீ இந்த ஐடியாவை ஆக்ஷனாக மாற்றினா மட்டும்தான். அந்த ஐடியா பண்ணலாமா இந்த ஐடியா பண்ணலாமா இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமா யோசிச்சிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் 1 month ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 month அப்புறம் அது ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். அதை விட்டுட்டு யோசிச்சுட்டே இருந்தால் 1 month ஆகும், 3 month ஆகும், 6 month ஆகும், 1 year கூட ஆகும். நம்ம யோசிச்சிட்டே தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐடியா ஒர்க் பண்ண பாருங்க. நம்பர் 3, டூம் ஸ்க்ரோலிங். நம்ம கன்சியூம் பண்ணுற ரீல்ஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு ஹாப்பியான ரீல்ஸ் வரும், திடீர்னு சோகமான ரீல்ஸ் வரும். நம்ம எமோஷன் மாறினே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கன்சியூம் பண்றதை விட்டுட்டு கிரியேட் பண்றதை பாருங்க. நம்பர் 4, நீங்க பண்ற விஷயத்துக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிளா இல்லாம இருக்கிறது. நிறைய பேரோட லைஃப்ல அவங்களே மெயின் கேரக்டரா இருக்க மாட்டாங்க. லைக் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எப்போ நம்ம கோலுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம கோலை நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவோம். ஸோ உங்க கோலுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்களே ரெஸ்பான்சிபிள் எடுத்து உங்க கோலுக்கு நீங்களே ஓட ஆரம்பிங்க. நம்ம கோலுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட்டிவா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க. நம்ம எப்போ ஓனர்ஷிப் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கோலை நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவோம். நம்பர் 5, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும் போது யாரும் நம்மளை பார்க்குறாங்க அவங்க அப்படி நினச்சிருவாங்களா எப்படி நினச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்குது. நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்களும் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் உட்காந்துருக்குதா நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நீங்களே சொல்லுங்கள், நம்ம மிஞ்சி போனால் 24 hours ஒரு 5 seconds தான் ஒரு பர்சனை பற்றி நினைக்க போகிறோம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. இங்கே எத்தனை பேர் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு பேசிட்டு அதை போஸ்ட் பண்ணாமல் ஒன்றும் இருக்கீங்கன்னு தெரியும். அவங்க நினைக்கிற ஒரு 5 செகண்ட்காக நீங்கள் வாழ்க்கையில் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்க போறீங்களா? ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 6, நீங்கள் கான்ஃபிடென்ஸே இல்லாத பீப்புளாக இருக்கீங்கன்னா நீங்கள் டிசிப்ளினாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த விஷயத்தை முடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கலன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தங்க கிட்ட போய் உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸாகவே இல்லைன்னு தான் அர்த்தம். உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபேக் பண்ணலாம், ஆனால் எப்போவுமே ஃபேக் பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பேடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இப்போவே பாய் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாமல் இருந்தால் போதும். நம்பர் 7, அவங்க கார் வச்சிருக்காங்க நான் கார் வாங்கணும், அவங்க வீடு வச்சிருக்காங்க நான் வீடு வாங்கணும், அவங்க ஐஃபோன் வச்சிருக்காங்க நான் ஐஃபோன் வாங்கணும், அவங்களா மேரேஜ் பண்ணுறாங்களே அப்போ நானும் மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாதீங்க. நம்மளால அதை வாங்க முடியுமா, நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதை வாங்க முடியுமான்னு பாருங்க. எப்பவுமே டெப்த் ஆகிடாதீங்க. எப்பவுமே நம்மளால வாங்க முடிஞ்சா மட்டும் வாங்குங்க. நம்பர் 8, உங்கள் லைஃப்பில் கோலை செட் பண்ணுங்க. இப்போ இருக்க டீனேஜர்ஸ் ஒரு கோல் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்காங்க. டெய்லி சாப்பிட்றது தூங்குது அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. உங்களுக்கான கோல் நீங்களே செட் பண்ணுங்க, அந்த கோலுக்காக ஓடுங்க. இந்த 8 மிஸ்டேக்ஸ் உங்க பிரைம் பீரியடான 20s பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா இப்போ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.